சில பேர் தனக்காக வாழ்வாங்க, தான் குடும்பத்துக்காக வாழ்வாங்க, திரைத்துறைக்காக வாழ்வாங்க. ஆனா இந்த மனிதர் மக்களுக்காகவே வாழ்ந்தவரு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் இப்பயும் எப்பயுமே அவருடைய அலுவலகத்துக்கு சென்ற எல்லாருமே வயிறு நிறைஞ்சுதான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள் அவரு. தமிழ் சினிமால 25 பக்க டைலாக் 30 டைலாக் எல்லாம் ஒரே டேக்ல பண்ண ஒரு உத்தமர். பல ஸ்டென்சின் ஹெலிகாப்டர் தொங்கி நடிக்கணுமா நடிப்பாரு. எந்த விதமான ரோப்பு எதுவுமே இல்லாம மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்களை மகிழ்விச்சவரு. அதை தாண்டி ஒரு தலைவரா மக்கள் மனதில் நின்னவரு. இந்த மண்ணில் அவர் இல்லைனாலும் மக்கள் மனசுல என்னைக்குமே வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அந்த தலைவர். ஒரு மனிதர் இறக்கும் போது அவங்க வீடு மட்டும் ஆயிடுச்சுன்னா அவர் மனிதன். ஒரு மனிதன் இறக்கும் போது நாடே அழுதுனா அவருக்கு தான் மாமனிதன் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சார். அவரை தான் நம்ம கௌரவிக்க போறோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்ல கேப்டன் சிம்மாசனம் போட்டு மக்கள் மனசுல அமர்ந்திருக்காரு. கண்டிப்பா நிறைய பேர் கேப்டனுக்கும் உதாரணம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த சரியான உதாரணம் கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி